Hi guys, welcome back to another video. இன்னைக்கு எந்த சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலும் சுதா கொங்காரா தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க நிறைய பேர் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. எதனால கழுவி ஊத்திட்டு இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். நம்ம சுதா கொங்காரா அந்த இந்தியா டுடேங்கிற ஒரு நியூஸ் சேனலுக்கு அவங்களோட பேட்டி கொடுத்திருக்காங்க. அவங்களோட படத்தை பத்தி பேட்டி கொடுக்கும்போது சின்னதா சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இவ்வளவு என்ன சொல்றது இவ்வளவு ஃபேன்ஸ் அப்படியே ட்ரிகர் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா பராசக்தி படத்துக்கு கூட வேறொரு படம் இறங்க வேண்டியது இருந்துச்சு. ஆனா அந்த படத்துக்கு சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட் கிடைக்காதனால இவங்க படம் மட்டும் தான் வந்துச்சு. ஸோ அந்த படத்தோட ஃபேன்ஸ் அந்த ஆக்டரோட ஃபேன்ஸ் வந்துட்டு இவங்களோட படத்தை டீக்ரேட் பண்றாங்க, இவங்களோட படத்துக்கு எதிர சொல்றாங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இத மட்டும் சொல்ல அவங்க வேற ஒரு விஷயம் கூட ஆட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சொன்னதனால தான் ஃபேன்ஸ்க்கு நடுவுல ரொம்பவே ட்ரிகர் ஆயிட்டு இருக்கு. சோ ரொம்ப ஹேட்ரட் இப்ப சுதா கொங்காராக்கு வருதுன்னு சொல்லலாம். சோ இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனுக்கு தான் இவ்வளவு ஹேட்ரட் இருந்துச்சு படம் இறங்கிறதுக்கு முன்னாடி. இப்ப படம் இறங்குனதுக்கு அப்புறம் சுதா கொங்காராவை இப்ப ஃபேன்ஸ் எல்லாம் கழுவி ஊத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சொல்லிருக்காங்கன்னா இந்த படம் இறங்காத ஆக்டரோட ஃபேன்ஸ் அவங்க படத்தை டீக்ரேட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல அந்த அவங்களோட ஃபேன்ஸ் என்ன சொல்றது ஒரு ரவுடிசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபர்தர் ஆளுகள் எல்லாம் தியேட்டரில் வர முடியாமல் தடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி நெகட்டிவிட்டி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. படத்தை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லும் போது எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா இவங்க இப்போதான் அந்த படத்துக்கு சக்ஸஸ் மீட் கொண்டாடி இருக்காங்க. படம் ரொம்பவே சக்ஸஸாக போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நடிச்ச சகல ஆக்டரையும் கூப்பிட்டு சக்ஸஸ் மீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சக்ஸஸ் மீட் பண்ணி ஈவினிங் காலையில் சக்ஸஸ் மீட் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது எப்படி நடக்குதுன்னு தான் தெரிஞ்சு இது எந்த விதத்தில் சாத்தியம் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. முதல் முறையாக ஒரு படம் 10ஆம் தேதி இறங்குது, 10th இறங்கி 2 daysல சக்ஸஸ் மீட் பண்ணுறது எல்லாம் ரொம்பவே அதிசயம்டா இந்த காலத்துல எல்லாம். ஏன்னா நார்மல் சக்ஸஸ் மீட்னா ஒரு படம் ஒரு 50 daysல 100 days ஓடினா தான் சக்ஸஸ் மீட் வைப்பாங்க. இப்போ என்னடான்னா இந்த 2 days 3 daysல எல்லாம் சக்ஸஸ் மீட் வைக்கிறா இருந்தா இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு தெரியல. பிரதீப் ரங்கநாதன் கூட கொஞ்சம் டைம் அட்லீஸ்ட் ஒரு 1 week 2 week எடுத்து தான் சக்ஸஸ் மீட்டை கொண்டு வர்றாரு. நீங்க என்னடான்னா இந்த இன்னைக்கு படம் இறங்கிட்டு நாளைக்கு சக்ஸஸ் மீட் வச்சுட்டு மற்ற நாளைக்கு 100 crore, அதுக்கு மற்ற நாளைக்கு பாகுபலியோட ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு, அதுக்கு மற்ற நாளைக்கு இந்த அவதார் ரெக்கார்ட் பிரேக்லாம் சொல்லி போட்டுருவீங்க போல. எப்படியே ஒரு படத்துக்கு சக்ஸஸ் மீட்னா 2 daysல வைப்பாங்க எனக்கு தெரியவே இல்லை. அங்கே 2 days வைக்கிறதுக்கு என்ன 500 கோடி 1000 கோடியா கலெக்ட் பண்ணிச்சுன்னு கேட்டால் எனக்கு தெரியல. இந்த படத்துல எல்லாம் நிறைய சரித்திரம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஹிஸ்ட்ரியெல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படமே ஒரு ஹிஸ்ட்ரி தான். என்னன்னா இவ்வளோ 2 daysல இவ்வளோ பெரிய சக்ஸஸ் செலிப்ரேஷன் கொண்டாடின இந்த ஒரு படம் என்ன சொல்றது அப்படியே ஹிஸ்டாரிக்கல் இதில் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் வேணா எழுதி வச்சுக்கோங்க. 2 வருஷத்துக்குள்ள இந்த படம் சக்ஸஸ் மீட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது எழுதி வைக்க வேண்டிய படம் தான். ஸோ நமக்கு வருங்கால ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒரு படம் வந்தது தெரிய வேண்டும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ட்ரெய்லர் பெருசாக கனெக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் மெயின் இஷ்யூவாக இது நான் பார்க்குறேன். இல்லாமல் விஜய் ஃபேன்ஸ் வந்து போகக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறேன். போகக்கூடாதுன்னு சொன்னாலும் ஏது காமன் ஆடியன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா அவங்க போவாங்க. இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதன் படத்துலலாம் இந்த டியூடு இதே மாதிரி நிறைய படம்லாம் இருந்துச்சு. அவங்க பிரதீப் ரங்கநாதன்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு இல்லை. அவங்களோட படம் அவங்களோட ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்க விதம் அவங்க ட்ரெய்லர் எவ்வளோக்கு எவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ ட்ரெய்லர் எங்கேஜிங்காக இல்லைன்னு தான் நான் இதை நினைக்கிறேன். மட்டும் இல்லை மவுத் பப்ளிசிட்டி அவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ ஒன்ஸ் இந்த படம் இறங்கி மவுத் பப்ளிசிட்டி அதுவும் இல்லாததுனால தான் எனக்கு தெரிஞ்சு ஆடியன்ஸ் ஃபர்தர் வராததுக்கு காரணம். ஸோ இல்லாமல் விஜய் ஃபேன்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் படம் பார்க்க வராமலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு படம் பிடிக்கலன்னா அவங்க வர மாட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக்.